Hi students, in the video example 2.29 பார்க்கலாம். In an AP, sum of 4 consecutive terms is 28 and sum of their squares is 276. Find the 4 numbers. இதுதான் question. So sum of 4 consecutive terms கொடுத்தாங்க. 4 consecutive terms அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும்? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுதான் அந்த 4 numbers. இப்போ இதோட sum என்ன சொல்லியிருக்காங்க? 28. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 28. ஸோ sum equal to 28. இப்போ ஆட் பண்ணலாம். a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 28 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ minus 3d plus 3d cancel, minus d plus d cancel. ஸோ எத்தனை a இருக்கு மொத்தம்? 4a இருக்கு. ஸோ 4a equal to 28. Then a is equal to 28 by 4 which is 7. So a is equal to 7 அப்படின்றதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? 4 நம்பரையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 276. சார் அது என்ன சார் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர், அப்புறம் a மைனஸ் d ஹோல் ஸ்கொயர், அப்புறம் a பிளஸ் d த ஹோல் ஸ்கொயர், தென் a பிளஸ் 3d ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்? நான் எல்லா நம்பரையும் 4 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஸோ இப்படி பண்றதுக்கு பேர் தான் சம் ஆஃப் ஸ்கொயர். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடணும், அதுக்கப்புறமா அதை ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணா ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 276 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 7. ஸோ அந்த 7 நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிளஸ் நீங்க இப்பவே சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே, இல்ல சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே. இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட போறேன். ஓகே. சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? திஸ் இஸ் 7 minus 3d whole square plus 7 minus d whole square plus 7 plus d whole square plus 7 plus 3d the whole square equal to 276. So இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? 7 ஸ்கொயர் என்ன? 49. 49 plus 3 ஸ்கொயர் d. ஸோ அப்போ என்னது? 9d ஸ்கொயர், தென் மைனஸ் 2ab. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab போடுவோமா? ஸோ 2 into 7 into 3d அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் இப்போ இது போடுறோம். அகைன் 49 பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2 into 7 into d. ஓகே. நெக்ஸ்ட் பிளஸ் இது வந்து இம்ப்ளிகேஷன் போட்டுப்போம். இது ஒரே ஸ்டெப். இது நீட்டா என்ன பண்ணணும்? நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதணும். இடையிலன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இதுலயும் எழுதிக்கலாம். ஓகே. தென் இது 7 ஸ்கொயர்னா 49 பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2 into 7 into d 2ab. ஓகேவா? தென் பிளஸ் 49 பிளஸ் 9d ஸ்கொயர் பிளஸ் 2 into 7 into 3d. ஓகே. this is equal to 276. this is equal to 276. இதுதான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா காமன் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறேன்? கேன்சல் பண்ண போறேன். எந்தெந்த டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுதோ, காமன் டேர்ம்ஸ் கிடையாது, எந்தெந்த டேர்ம்ஸ்ல கேன்சல் ஆகுதோ அந்த டேர்ம்ஸ்ல கேன்சல் பண்ண போறேன். ஸோ மைனஸ் 7 into 3d இங்க என்ன இருக்கு? பிளஸ் 2 into 7 into 3d. ஸோ இரண்டும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா? நீங்க மல்டிப்ளை கூட பண்ண தேவையில்ல, டைரக்டா கேன்சல் பண்ணலாம். ஆஃப்டர் தட் இங்க மைனஸ் 2 into 7 into d, அப்போ இதுவும் பிளஸ் 2 into 7 into d இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். ஸோ 49 49 49 49. ஸோ மொத்தம் எத்தனை 49 இருக்கு? 4 times 49 இருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? பிளஸ் இங்க 9 இருக்கு, இங்க 1 இருக்கு 10, இங்க 1 இருக்கு, இங்க 9 இருக்கு 10. ஸோ மொத்தம் எவ்வளோ? 20. ஸோ 20 d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ 49 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இல்லை ஆட் பண்ணா என்ன ஆகும்? 4 times ஆட் பண்ணா என்ன ஆகும்? 4 times 9 என்ன? 36. then 4 times 4 16, 17 18 19. ஓகேவா? ஸோ 196 பிளஸ் 20 d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. then 20 d square equal to 276 minus 196. so இப்போ சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வருது? 80. சப்ராக்ட் பண்ணா 80 வருது. then d square equal to 80 divided by 20. so answer is 4 times வருது. ஓகேவா? then d is nothing but d square is 4 na d is nothing but plus or minus 2. plus or minus 2. already a என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 7 கண்டுபிடிச்சோம். so a is equal to 7, d equal to plus 2 அப்படின்னா நீங்க அந்த 4 நம்பர் என்ன பண்ணலாம்? ஈஸியா எழுதிடலாம்.
ஓகே 7 minus 3 into 2 comma 7 minus 2 comma 7 plus 2 comma 7 plus 3 into 2. So all the number 6 are 7 minus 6 1, 7 minus 2 5, 7 plus 2 9, and then 6 plus 7 13. In case a is equal to 7, d is equal to minus 2 அப்படின்னு எழுதினீங்கன்னா இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் வரும் 13, 9, 5, 1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம எழுதுறோம். புரிஞ்சுதா? நீங்கள் வீடியோவில் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாமே புரியுது, ஆனால் என்னால் மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கைட் மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க நான் எழுதின இந்த கைடு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்கள் புக்கில் கொடுத்து இருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், யூனிட் எக்ஸசைஸ், திங்கிங் கார்னர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்குது வித் அடிஷ்னல் எக்ஸ்பிளனேஷனோட. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க.